வணக்கம். இன்னைக்கு எனக்கு மல்பரி பண்ணைக்கு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. எனக்கு கிடைச்ச ஒரு சுற்றுலா வாய்ப்பாக தான் அதை பார்க்குறேன். இது இந்த ஊர் பேர் வந்து அரைப்பட்டி, புதுக்கோட்டை மாவட்டத்தில் தான் இருக்குது. எங்கள் ஊர்லேருந்து ஒரு 1/2 ஹவரில் போயிடலாம். அந்த போகிறாங்கள ஒரு பொண்ணு, அவங்க தோட்டம் தான், அவங்க தோட்டத்துக்கு என்னை கூட்டிகிட்டு போகிறாங்க. மழைகள்லாம் பேஞ்சனால கொஞ்சம் நல்லா இருக்குது கிளைமேட்டு. இந்த ஊர் வந்து அநேகமாக எங்கள் ஊரில் மழை பெய்யுதுன்னா இந்த ஊரில் வெயில் தான் அடிக்கும். அது மாதிரி தான் இருக்கும் மோஸ்ட்லி. மழைங்கிறது இங்கே கம்மியாக தான் இருக்கும். இந்த மழை சீசன் அப்போ மழை வந்தால் தான் உண்டு. மற்ற நாள்லெல்லாம் மழை பெய்கிறதே ஒரு பெரிய விஷயமா இருக்கும் இந்த ஊருக்கு. நிறையா பேர் வந்து இங்கே பட்டுப்புழு வளர்க்குறத தொழிலாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ பட்டுப்புழு வளர்க்கணுன்னா ஒரு மல்பெரி தோட்டத்தை வளர்த்தா தான் பட்டுப்புழுவை வளர்க்க முடியும். நம்ம வீட்லேயும் இப்போ மல்பெரி செடிங்களை வளர்ப்போம். அதுக்கும் இங்கே போய் மல்பெரி வளர்க்குற இடத்துல பார்க்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இந்த இடமே இப்போ நல்லா இருக்குது, பார்க்குறதுக்கு கூலிங்காக நல்லா இருக்குது கிளைமேட்லாம். ஆனால் மற்ற நாட்கள்லாம் எப்போதுமே வெப்பமாக தான் இருக்கும் இங்கே. இது ஒரு நல்ல வளர்ந்த மல்பெரி மரம். பாருங்கள், இதனுடைய பட்டைகள்லாம் வெள்ளையாக இருக்குது பாருங்கள். இந்த மரத்துலேருந்து நிறைய கட்டிங்ஸ் எடுத்து தோட்டத்துக்கு போடுவாங்களாம். சீசன் அப்போ இதில் பழங்கள்லாம் இருக்குமா, பறவைகள்லாம் வந்து நிறைய சாப்பிட்டு போகுமா. அந்த இது அவங்க தோட்டத்தில் உள்ள ரம்ப இலை செடி. அது பாட்டுக்கு காட்டுத்தனமாக வளர்ந்து கிடக்குது. அந்த பொண்ணு தான் இதெல்லாம் வச்சாங்களாம். கீழே வல்லார செடியெல்லாம் நிறைய வளர்ந்து கிடக்குது. மல்பெரியை வந்து முதல்ல சீனாவில் தான் ரொம்ப வருடங்களாக இருந்துக்கிட்டு இருந்ததாம். அவங்க அதுலேருந்து பேப்பர் செய்கிறதுக்கு, கயிறு திரிக்கிறதுக்கு, சாயம்லாம் எடுத்து பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்களாம். அப்புறம் பட்டு பூச்சிகளுக்கு உணவாகவும் பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்களாம். இந்த உணவை பயன்படுத்தும்போது இது மற்ற நாடுகளுக்கும் இப்போ வந்து அதிகமாக பரவிடுச்சு. இந்த மல்பெரி செடி வந்து உலகத்தில் உள்ள எல்லா நாட்டுக்கும் பரவிடுச்சு. இது வந்து அந்த பட்டுப்புழு, அவங்க தோட்டத்தில் உள்ள பட்டுப்புழு வளர்க்குற இடம். அந்த புழுக்கள் வந்து எப்போதும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்குமா. இதில் 2 வகை இருக்குதா. மஞ்சள் கலர் நூல் எடுப்பாங்கள்ல, அது ஒரு வகை பட்டுப்புழுக்கெல்லாம். வெள்ளை கலர் நூல் எடுக்கிறது அது ஒரு பட்டுப்புழுக்கெல்லாம். இந்த பண்ணையை பார்த்துக்கிறது காவக்கார அந்த பூனை தான். அந்த புழுக்களை அது ஒன்றுமே செய்யாதான். அவங்க வீட்டில் உள்ள நபர்கள் தான் இந்த பண்ணையை பார்த்துக்கிறாங்களாம். இதுக்காக ஆளெல்லாம் வைக்கலையாம். ஆளெல்லாம் வச்சு செஞ்சால் நிறைய லாஸ் ஆகிடுமா. அதுலேருந்து ஒன்றும் கிடைக்காது. அதனால் வீட்டில் உள்ள நபர்களே 3 நேரமும் இங்கே வந்து இதுக்கு வந்து சாப்பாடு போட்டுக்கிட்டே இருப்பாங்களாம். அதுவும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்குமா. சாப்பாடு கம்மியாக போட்டுட்டா அதுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வந்து நிறைய நிறைய கொஞ்சம் லாஸும் ஆகிடுமா. அதனால் எப்போதும் அதை பார்த்துக்கிட்டே இருப்பாங்களாம் அவங்க. அவங்க பண்ணை ஃபுல்லாக நிறையா அங்கங்கே நிறைய பனை மரங்கள் வச்சுருந்தாங்க. அதுலலாம் அந்த மிளகு கொடியை ஏற்றி விட்டுருந்தாங்க. மிளகெல்லாம் நல்லா குளிர்ச்சியான இடத்துல தான் வளரும். எங்கள் அரைப்பட்டியில் எப்படி வளருதுன்னு எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா அந்த ஊர் எப்போதுமே ஒரு மாதிரி ஹாட்டாக தான் இருக்கும் அந்த கிளைமேட் அங்கே. அங்கே மிளகு கொடியே வளர்ந்துருந்தது. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அப்புறம் நிறைய பனங்காய்கள்லாம் நிறைய விழுந்து கிடந்தது. ஏறி பறிக்கிறதுக்கு ஆள் இல்லை. அதனால் எல்லாம் கீழே விழுந்துருமா பழுத்து. அது அப்புறம் முளைச்சதுக்கப்புறமா எடுத்து மண்ணில் பொதிச்சு வச்சாங்கன்னா கிழங்கா மாறிடுமா, எடுத்து சாப்பிட்டுக்குவாங்களாம். இது மலைக்காட்டு இஞ்சி. இலைகள் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. இதே நம்ம சாப்பிட்றதுக்கு சமையலுக்கு பயன்படுற இஞ்சின்னா இலைகள் மெலிசாக இருக்கும். இது மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது வந்து ஏலக்காய். இது கேரளா போயிருந்தப்போ வாங்கிட்டு வந்து வச்சதான், கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான். இலைகள் கூட ஒரு வித்தியாசமான வாசம் இருந்தது, நல்லா இருந்தது. கீழே ஃபுல்லாக வெற்றிலை தான் வளர்ந்து கிடந்தது, நாட்டு வெற்றிலை. யாரும் பறிக்க மாட்டாங்களாம், அது பாட்டு கிடக்குமா. இதெல்லாம் ஒரு பேட்ச் கட் பண்ண மல்பெரி செடிங்க இதெல்லாம். இதனுடைய தண்டெல்லாம் மெலிசாக தான் இருக்குது. இது வச்சு ஒரு 2-3 வருஷம் தான் ஆச்சான். இந்த தோட்டத்துக்குள்ளே இன்னும் போனால் நல்லா பெரிய மரக்கன்றுகள்லாம் இருக்கும், காட்டுறேன். அதில் பழங்கள் கூட இருந்தது. இவங்க 2 வகையான மல்பெரி செடிகள் வச்சுருந்தாங்களாம். மல்பெரி பழத்துலேயே 3 வகை இருக்குதான். நல்லா கருப்பு, சிவப்பு, வெள்ளைன்லாம் இருக்குதான். இவங்க தோட்டத்தில் உள்ளது நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம்ல. இந்த கருப்பு மல்பெரி பாருங்கள். இது வந்து மெல்லிசான குச்சி, ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி வச்சதா. மல்பெரி பழங்களை வந்து இந்த வெள்ளை கலரில் இருக்குல்ல, அதை சாப்பிடக்கூடாதான். நல்லா பழுத்த பழங்களை தான் சாப்பிடணுமா. அப்புறம் இந்த தோட்டத்தில் அவங்களுடைய தேவைக்காக சுண்டைக்காய், வாழை, இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் வீட்டு தேவைக்காக கொஞ்சம் காய்கறிகள்லாம் வச்சுருந்தாங்க தோட்டத்தில்.
அந்த பொண்ணு போயிடுச்சு. பழம்லாம் இருக்கும். நான் போய் தேடி பார்க்குறேன்னு. ஏன்னா, அவங்க வந்து அந்த பழம்லாம் இம்பார்ட்டன்ஸ் குடுக்கவே மாட்டாங்களாம். அதெல்லாம் பறிக்கிறதுக்கு. போவாங்களாம், அந்த இலைகள கட் பண்ணி எடுத்துட்டு போயிருவாங்களாம். ஆனா, அந்த பழங்கள் வந்து சாப்பிடும்போது ம் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகுமா? இப்ப லோ பிளட் ப்ரெஷர் இருக்கவங்களுக்கு ரத்த ஓட்டத்த சீராக்குமா அவங்களுக்கு? தலைமுடியோட ஆரோக்கியம் அதிகமாகுமா? ஆம், இது எதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துட்ருக்காங்க முடி உதிர்தலுக்கு அப்படின்னா, அந்த பிரச்சனையெல்லாம் சீக்கிரம் சரியாயிடுமா? ஆம், திராட்சை மாதிரி இருக்குமா அதனோட டேஸ்ட்டு. இந்த மல்பெரி பழத்தோட டேஸ்ட்டு. பாருங்க எவ்வளோ கிளச்சி வளர்ந்து கிடக்குன்னு. இது 2 வகை இருக்காம். இதில இந்த இந்த மரத்தில உள்ள பழங்கள் வந்து நல்லா பெருசா இருக்குமா. இதுக்குன்னு அவங்க வந்து செயற்கையான உரங்கள்லாம் எதுவும் குடுக்குறது இல்லையாம். நல்லா குப்பை தான் போடுவாங்களாம். தண்ணி பாய்ச்சணுமா. அப்பப்போ தண்ணி பாய்ச்சிக்கிட்டே இருக்கணுமா. அத இவங்க போர் போட்டிருக்கனால இவங்களால கொஞ்சம் சமாளிக்க முடியுது. போர் போடலைன்னா இந்த ஊர்ல கொஞ்சம் கஷ்டம் தான். இந்த மரத்துலேருந்து எனக்கு கொஞ்சம் கட்டிங்ஸ் கூட ஒரு 2, 3 வாங்கிக்கிட்டேன். ஏன்னா இதலோட பழங்கள் வந்து நல்லா பெருசா இருக்குன்னு சொன்னாங்க. அவங்க தோட்டத்திலேயே 2 வகை இருக்குன்னு சொன்னாங்க. இன்னொன்னு வந்து இந்த சைடுல உள்ளதெல்லாம் சின்ன உருண்டை உருண்டையான பழங்களா இருக்கும். அப்புறம் இந்த மல்பெரி பழங்கள சாப்பிடும்போது வயதானனால வர்ற கண் பிரச்சனைகள்லாம் வராதாம். ஆ கண்புரையல் அந்த நோயெல்லாம் வராதாம். பாருங்க எவ்வளோ பழங்கள் இருக்குன்னு. அவங்க பறிச்சதே இல்லையாம். என்னைக்காவது எப்பவாவது எடுத்து கருப்பா பார்த்தா எடுத்து சாப்பிடுவாங்களாம். இந்த வெள்ளையான பழத்த சாப்பிடக்கூடாது. நல்ல பழுத்த பழங்கள தான் சாப்பிடணும். பாருங்க கொஞ்சம் பழங்கள்லாம் பறிக்க ஆரம்பிச்சுட்டேன். ஏன்னா நமக்கு தான் இதெல்லாம் புதுசுல்ல. 1 வருஷம் தான் எங்க வீட்ல காய்ச்சுது. இந்த பழம் அவ்வளோ டேஸ்ட்டா இருந்தது பறிச்சு சாப்பிடும்போது. நல்லா இருந்தது. இதெல்லாம் நல்லா தடிமனா இருக்கு இதனோட கட்டைகள்லாம் இது. இந்த பழங்கள்லாம் சாப்பிடும்போது உடலுக்கு வந்து புத்துணர்ச்சி குடுக்கும். ஆம், இந்த பழத்தில நெறைய விட்டமின்ஸ் இருக்குதாம். இந்த இலை தான் பட்டுப்புழுங்களுக்கு ஒரு முக்கியமான உணவா. அதனால இவங்க இலைக்காகவே ரொம்ப பத்திரமா இந்த செடிகள்லாம் வளர்த்திட்டு இருக்காங்களாம். இந்த இலைகளை சாப்பிட்றதுக்கு வேற புழுக்கள்லாம் வருமா. முனியில வந்து சாப்பிட்டுட்டு நல்லா பிஞ்சு இலையெல்லாம் சாப்பிட்ருமா. சாப்பிட்டு புழுக்கைய போட்டு வச்சுட்டா பட்டுப்புழுக்கள்லாம் சாப்பிடவே சாப்பிடாதாம். அதனால அதெல்லாம் ரொம்ப பத்திரமா பார்த்துக்குவாங்களாம். காய்ச்சல், சளி கூட வராது அந்த பழங்களை நம்ம தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்கும்போது. ஹம், நம்ம எலும்புகளுக்கெல்லாம் நல்ல பலம் கொடுக்குமா. எலும்பு சிதைவு நோய் வரப்போகுது அப்படின்னா அது முன்கூட்டியே நம்ம உடம்புலேருந்து குறைச்சிடுமா. நல்லா நிறையா விட்டமின்ஸ் இருக்குது அந்த பழங்களில். டைப் 2 சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கெல்லாம் இந்த பழங்களை சாப்பிடும்போது உடலில் நல்ல மாற்றம் இருக்குமா. புற்றுநோய் செல்களை கூட அழிச்சிடுதான், அதை கட்டுப்படுத்துதான். தைராய்டு உள்ளவங்க கூட இந்த பழங்களை எடுத்துக்கலாமா. ஆனால் உண்மையாக சொன்னால் இந்த பழம் ரொம்ப சுவையாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. குட்டி குட்டியான பழங்கள் நம்ம வீட்டில் இருந்ததுன்னா நம்ம வீட்டு பசங்க அவங்களே பறித்து சாப்பிட்டுப்பாங்க. குட்டி குட்டியாக இருக்குது. இது வந்து சின்ன வகை. இன்னொரு வகை மல்பரியா. இன்னொரு சைடில் இருந்தது தான் பெரிய மல்பரி பழங்கள் இருக்குதுன்னு எனக்கு ஒரு 3 குச்சி எடுத்து கொடுத்தாங்க. கொண்டு வந்து நட்டு வச்சுட்டேன். இன்னும் முளைக்கலை. ஒரு வாரம் தான் ஆகுது. நிச்சயமாக நல்லா வளர்ந்துருச்சுன்னா பழங்கள் வந்ததுக்கப்புறம் ஒரு பதிவிடுறேன். உங்களுக்கும் நான் அதை கட்டாயமாக ஷேர் பண்ணிப்பேன். அதை ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அது இருக்கிற இடத்துல போய் பார்க்கும்போது ரொம்ப மனதுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. நன்றி.